அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயமனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்கு 7ஆம் பாவாதிபதி ஒரு ஜாதகத்துல 6, 8, 12 தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கங்க. அதே சமயத்துல சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துல 6, 12 தொடர்பு இருக்கு. இந்த ஜாதகருக்கு 2ஆம் அதிபதியும் 8, 12 தொடர்பு இருக்கு. இது ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கங்க. ஆண் ஜாதகத்துல 2ஆம் அதிபதி 8, 12, 7ஆம் அதிபதி 6, 8, 12, சுக்கிரனும் 6, 12 தொடர்பு வாங்கியிருக்கு ஒரு ஜாதகத்துல. அப்போ இந்த நபருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் தான். ஒரு ஜாதகத்துல 2ஆம் பாவம், 7ஆம் பாவம் கெடக்கூடாது. சப்போஸ் 2, 7 கெட்டு காரக கிரகமான சுக்கிரன பார்க்கணும். ஏன்னா ஆணுக்கு களத்திரக்காரகன் சுக்கிரன். அந்த சுக்கிரனும் கெட்டு போயிருக்கு. அப்போ 2ஆம் பாவம் கெட்டு, 7ஆம் பாவம் கெட்டு, காரக கிரகமான சுக்கிரன் கெட்டு போயிருந்தா, இந்த ஜாதகருக்கு முதல் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்னு ஜாதகத்த பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இவருக்கு பொருத்தம் பார்க்கறது எப்படி பார்க்கறது அப்படின்னா, எந்த பொண்ண பார்த்தாலுமே ஜாதகத்துல முதல் திருமணம் பிரச்சனைக்குரியது அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை, இவரும் திருமணம் பண்ணாங்கன்னா, வெளியூர்ல இருக்கிற மாரி இருந்து வாரத்துக்கு ஒருக்கா மீட் பண்ற மாரி இருந்தாங்கன்னா, பெரிய பாதிப்புகள் வராது. ஆனால், அத மீறி ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு திருமணம் பண்ணாங்கன்னா, இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கொடுப்பனை இல்லாத விஷயம். முதல் திருமணம் ஒரு பிரச்சனைக்கு காரகம் வகிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க பார்த்தாலும் சரி, யார்ட்ட பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு ஆணுடைய ஜாதகத்துல 2, 7 பாவங்கள் கெட்டு, சுக்கிரனும் கெட்டு போயிட்டா, அதே சமயத்துல அவருக்கு எப்படியாவது 9ஆம் பாவம் வலுத்துரும். அப்படி பார்த்தா 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப கேட்கிறவங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லாத இருக்கணும், இருக்கிறத இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க ஜாதகம் என்ன சொல்லுதோ, அந்த விஷயங்கள் தான் அவருக்கு நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்ப இந்த 2, 7 கெட்டு சுக்கிரன் கெட்டு போயிருக்கிற ஜாதகம் யாருடையதாக இருந்தாலும், அவர்களுக்கு முதல் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பாதிப்பான விஷயம் தான். இத எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, அவர்களுக்கு கல்யாணம் ஆனாலும் திருமணமாகி இவரு ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் இருந்து எப்பயாவது ஒரு ட்ரிப் மீட் பண்ற மாரி இருந்தா பாதிப்பு இருக்காது. ஏன்னா, பிரிவினைய அந்த 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற விஷயமே ஜாதகத்துக்கு உண்டான ரெமடியா அமையும். ஸோ, இதுதான் ஒரே தீர்வாக அமையும். அப்ப 1 2, 7 பாதிக்கப்பட்டு சுக்கிரனும் பாதிக்கப்பட்டா, அவர்களுக்கு திருமணம் பாதிக்கும் பொழுது, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் வேலை நிமித்தமா இருந்துகிட்டு, ரேரா மீட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அது இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது. மாறாக இருவரும் ஒரே இடத்துல இருக்கிற மாரி பார்த்தாங்கன்னா, அது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் அப்படிங்கிறது அவரு ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயம். நம்ம சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. எனவே ஒவ்வொரு ஜாதகத்திலுமே என்ன கிரக அமைப்புகள் இருக்கு, அவங்களுடைய கொடுப்பனை என்ன, வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் ஃபைனலா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆக ஆணுடைய ஜாதகத்தில முதல் திருமணம் பாதிப்பு அப்படின்னா, 2, 7 சுக்கிரன் கெட்டிருந்தால் அவருக்கு முதல் திருமணம் பாதிப்பு அப்படிங்கிறது ஜாதகத்த பார்த்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த பதிவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். நன்றி நேயர்களே! மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.